ஆனந்திக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. "என்னடி சொல்ற? உண்மையாவா சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமா, அங்க நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே குணவதி சொல்றாங்க. அத கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல ஆனந்திக்கு. அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க, அப்படியே கொண்டாடுறாங்க. எனக்கு புரியுதுடி உன் சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டு" அப்படின்னோனே, போ குணா" அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் வந்து மூஞ்சி தூக்கிட்டு அப்படி வச்சுருந்த, முகமே நல்லா இல்ல. இப்ப தானே பார்க்குறேன், இந்த முகத்துல எவ்வளோ வந்து அழகு வருது" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல. உன்னை எப்படிலாம் வெறுப்பேத்தி பார்த்துருக்கா பார்த்தியா? குணா, நான் என்ன வேணாலும் அவ சொன்னத வந்து ஜீர்ணிச்சுப்பேன். ஆனா அவ சார பத்தி அவ்ளோ மோசமா என்கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமா? அதுதான் குணா என்னால ஜீர்ணிக்கவே முடியல. சும்மாவே விடக்கூடாதுடி அவள. 2ல 1 பார்த்தே தீரணும். நான் பார்த்துக்கிறேன் குணா, விடு. அவள என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி யோசிக்கிறாங்க. ஆனந்தி வந்து நேரா பார்க்க போறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனந்திய பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இவ வேற வராளே" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா இருக்காங்க இன்பா ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, என்ன வேணும் உனக்கு? உண்மை தெரிஞ்சிச்சு அவ்வளோதானே அப்படின்றாங்க. என்ன நீ அசால்ட்டாக உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிற? சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா இந்த அளவு கேவலமாக நடந்துக்கிற? இப்போ என்ன கேவலமாக நடந்துக்கிருக்காங்க? என் மாமாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து என் மாமா விரும்புகிறேன். நீ திடீர்னு வந்து என் மாமா வந்து கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படின்றாங்க. இங்கே பார், தேவையில்லாதெல்லாம் தப்பாக பேசாத. நான் ஒன்றும் தப்பாக பேசலை, கரெக்டாக தானே பேசுகிறேன். இங்கே பார், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? அவர் கூட நான் பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஆமாம், அதுக்கு தான் பண்ணேன். சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. ஏன் அவர் மேலே நீ வந்து பாசம் வச்சுருக்க, சின்ன வயசுலேருந்தே வந்து நீ லவ் பண்ணிகிட்ருக்க. அதனால் வந்து அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்க உனக்கு மனசு வரல, அதனால் இப்படி பண்ணேன்னு சொல்கிற. சரி, அதெல்லாம் கூட ஒரு பக்கம் வந்து நியாயமாக ஒத்துக்கலாம். ஆனால் நீ ஒன்றுமே செய்யாத ஒரு மனுஷனை தப்பாக பேசுனீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக வந்து இன்பா பார்க்குறாங்க. என்ன பேச்சே காணும்னோடனே, நான் என்ன சொன்னேன் அப்படின்றாங்க. நீ என்ன சொன்னியா? அவரை பற்றி எவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் பேசினேன். அவர் ரொம்ப மோசமானவர், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசம், நிறைய பெண்கள் கூட பழகிறாரு, யாருக்கோ எஸ்எம்எஸ்லாம் அனுப்புகிறாரு, எல்லா பெண்களையும் தப்பாக தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நீ பேசின, அதெல்லாம் எங்கே போகும் மறையுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் போய் சார்கிட்ட நான் சொல்லட்டுமா? அப்புறம் உன்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு பார்க்கலாமா? ஐயோ, வேணாம் வேணாம் ஆனந்தி, ப்ளீஸ் அதெல்லாம் சொல்லாத. இவ்வளோ பயம் இருக்குல்ல, ஆனால் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்க. கூட இருந்து இப்படிலாம் பேசியிருக்கியே, உனக்கு அசிங்கமாக இல்லை? இங்கே பார், நான் ஒன்றும் அதுக்காக பேசலை. வந்து மாமா வந்து தப்பாக சொல்லணும்னு என்னன்னா எனக்கு கிடையாது. ஆனால் நீ அவர்கிட்ட நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நீ அவரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீ அவர்கிட்ட பழக மாட்டேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக ஒரு மனுஷனை அப்பழுக்கிறதுல ஒரு மனுஷனை தப்பாக பேசுவியா? அவர் மேலே எந்த தப்பும் இல்லாத போது அவரை பற்றி எப்படி கலங்க உன்னால் சொல்ல முடியுது? எப்படி இப்படிலாம் நீ சொல்கிற? ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறதுக்கு முதல்ல உனக்கு வாய் கூசலையா? யோசிக்க மாட்டியா நீ எல்லாம் அப்படின்னோடனே, நீ ரொம்ப ஓவராக தான் பேசுகிற, நீ ஓவராக பண்ண. இந்த விஷயத்தை நான் இப்போயே போய் எல்லாருக்கிட்டே சொல்லட்டுமா? நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் உன்னை என்ன செய்வாங்கன்னே தெரியாது. போனால் போது மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட வச்சுக்கிட்டேன் நல்லதுக்கு இல்லை. தேவையில்லாத விஷயத்தில் என்கிட்ட வந்து பேசுறது செய்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க. நீ பண்ண விஷயம் எல்லாத்தையுமே வந்து வெளியே வந்துடும், எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன், புரியுதா? இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு இன்பா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அங்கே வராங்க. வந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக, என்னடி என்ன ஆச்சு? அவன் என்ன சொல்லிட்டு போகிறா உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அக்கா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேனா, அதனால தான் வந்து திட்டிட்டு போகிறா. ஓவர் தான் இதெல்லாம். ஆனால் இருந்தாலும் நீ சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் நீ சொன்னதில் தப்பு இல்லை என்பா. இவளுக்கு நீ எக்காரணம் கொண்டு விட்டு தரக்கூடாது, சரியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேன். என்ன தான் வந்து இவ என் மேலே வந்து குறை சொன்னாலும் நான் விட மாட்டேன். இவளுக்கு எக்காரணம் கூட என் மாமா விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா என் அண்ணனுக்கு இவ எப்படி கிடைப்பா? எப்படியாவது ஆனந்தியை என் அண்ணன் விருப்பப்படி பேசி முடிச்சிடணும். எக்காரணம் கொண்டு குமரனுக்கு ஆனந்தி கிடைக்கவே கூடாது, என் அண்ணனுக்கு தான் ஆனந்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனந்தி வந்து குமரனை தேடி போகிறாங்க. குமரன் வந்து ஐயோ ஆனந்தி வராங்களே, அவங்க மூஞ்சில் நான் இப்படி முடிப்பேன், அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, இன்பா பண்ண வேலைக்கு என்ன ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாங்களா, எனக்கு இதுவே கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. கோட்டி வந்து என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, இல்லை ஆனந்தி என்னை பார்க்க வந்தாங்க, அவாய்ட் பண்ணிட்டேன். என்ன விஷயம், எதுக்காக அவாய்ட் பண்ணிட்டேன்? இல்லை ஆனந்தி மூஞ்சில் எப்படி முடிக்கிறதுனே எனக்கு தெரியல, அவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சா, அதெல்லாம் ஆனந்தி நினச்சிருக்க மாட்டாங்க, நீ தைரியமாக போய் பாடுறா அப்படின்னோடனே சரின்றாரு.